அந்த முதல் ஸ்டான்ஸா தான். முட்களுக்குள்ள நிற்கும் லீலி புஷ்பம் போலவே இங்கு மூர்க்கர் என்னை உருக்கமின்றி நெருக்கினாலுமே. முட்களுக்குள்ள லீலி புஷ்பம், ஒரு ரோஜா பூ முள்ளுக்குள்ள எப்படி இருக்குதோ அதே போல நானும் இருக்கிறேன் ஏசப்பா. என்னை சுத்திலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மனிதர்களும் என்னுடைய உறவுகளும் வியாதிகளும் கஷ்டங்களும் என்னை குத்திக்கிட்டே இருக்குது. ரோஜா பூ சுத்திலும் முள்ளு இருந்து ரோஜா பூவை குத்திக்கிட்டே இருக்கிறது போல என்னை சுத்திலும் என்னுடைய சொந்தக்காரங்கள் அவங்களும் இவங்களுமா இருந்து என்னை குத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஏசப்பா. இது நேரம் நம்ம என்ன சொல்ல தெரியுமா? என்னுடைய இயேசு என்னை நேசிக்கிறார். அன்பர் அவரே இயேசு இன்பமாகுமே. ஹல்லேலூயா. எங்க ஏசப்பா என்னை நேசிக்கிறார், அதனாலதான் எனக்கு இப்படிலாம் முள்ளு சுத்தி வச்சிருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம ஏசப்பாவை இன்னும் அதிகமா துதிக்கணுமா? இன்னும் அதிகம் கஷ்ட வேலையில தான் இயேசு என்னை நேசிக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எத்தனை பேர் பிரச்சனையில இருக்கிறீங்க, கஷ்டத்துல இருக்கு, யார்ட்டையும் சொல்ல முடியாது நம்ம கஷ்டத்தை சொல்லல. நான் இப்போ உங்களை கஷ்டத்தின் வேலையிலையும் என் இயேசு நல்லவர், என் இயேசப்பா என்னை நேசிக்கிறார் அப்படி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அன்பராகி இயேசு எனக்கு இன்பமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கஷ்டமான வேலையில என்ன சொந்தக்காரங்கள் இவங்க எல்லாரும் என்ன முள்ள போல குத்தி நெருக்குகிற வேலையில என் இயேசு எனக்கு இன்பமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவருடைய சாட்சியா இருக்கும், டெஸ்டிமனியா இருக்கும். பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் அதிகரிக்கிற வேலையில இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். என் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். அது நம்ம வாயிலிருந்து நம்ம இருதயத்துல இருந்து வர வேணும். ஆமென். அந்த வார்த்தை பிரச்சனையில வேலையில கஷ்டத்தின் வேலையில நெருக்கத்தின் வேலையில என் இயேசு நல்லவர், இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த வார்த்தை எனக்கு தெரியுமா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர் சொல்லி நம்ம சொன்னோம்னா அவருடைய கிருபை என்ன செய்யும்? நம்ம மேல என்னைக்குமே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் நம்மளை பாதுகாக்கும், அந்த கிருபை தான் நம்மளை நடத்தும், கிருபை நம்மளை தாங்கும், அந்த கிருபை நம்மளை தப்பு வைக்கும், அந்த கிருபை நமக்கு உதவி செய்யும், அந்த கிருபை நம்மை சுகமாக்கும், அந்த கிருபை நம்மை பலப்படுத்தும், அந்த கிருபை நம்முடைய கண்ணீரை துடைக்கும், நம்முடைய கஷ்ட வேளைகள்ல அந்த கிருபை நம்முடைய கரத்தை பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் அவனுடைய கிருபை. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்? கஷ்ட நேரத்துல ஏசப்பாவை தூசிக்க கூடாது, ஏசப்பா கிட்ட முறுமுறுக்க கூடாது, ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஏன் எனக்கு இந்த பாதையில இப்படி அனுமதிச்சிங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஏசப்பா நம்ம கொஸ்டின் கேட்க கூடாது. ஏசப்பா நீங்க நல்லவங்க, ஏசப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்படி சொல்லும் பொழுது அவருடைய கிருபை பெருகும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கஷ்டத்துல போராட்டத்துல பிரச்சனையில சொல்லுங்க, ஏசப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். என்னோட இந்த போராட்டத்துல, என்னுடைய இந்த பிரச்சனையில, என்னுடைய கஷ்ட வேளையில நீர் நல்லவர் ஏசப்பா, நீர் நல்லவர் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.